ஓம் சாய்ராம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது விசேஷமான ஒன்று. சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் எல்லா சுவாமிகளையும் நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. முக்கியமாக பார்த்திங்கன்னா சித்திரகுப்த வழிபாடு இந்த நாளில் செய்வாங்க. அதிலும் அம்பிகை வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். மகான்கள், சத்யநாராயண பூஜை இது எல்லாமே அன்றைக்கி நம்ம பண்ணலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகை வழிபாடு பண்ணுறதுனால திருமண பாக்கியம், குழந்தை வரம், கடன் நீங்குதல் இது எல்லாமே நமக்கு. இதுக்காக நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் அம்பாள் விக்கிரகம் எது இருந்தாலும் சரி அதை நீங்கள் வச்சுக்கங்க. அல்லது ஃபோட்டோ இருந்தால் வச்சுட்டு அவங்களுக்கு சந்தனம் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணிவிட்டு பூவாலையும் நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள். வஸ்திரம் ஏதாவது சின்னது இருந்தால் கூட அதை சாத்தி ஒரு சின்ன ஜுவல் அம்பாளுக்கு போட்டுக்குங்க. லெமன் சாதம் அல்லது புளி சாதம் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய நைவேத்தியம் ரெடி பண்ணிவிட்டு பானகமும் ரெடி பண்ணி அம்பாள் முன்னால் வச்சுக்கோங்க. வெற்றிலையோட கிராம்பு, ஏலக்காய், பச்சை வச்சு அதையும் நீங்கள் அம்பாள் முன்னால் வச்சுட்டு அம்பாளுக்கு குங்குமத்தாலையோ அல்லது பூவாலையோ 108 அஷ்டோத்திரமோ அல்லது அபிராமி அந்தாதி அல்லது என்ன அம்பாள் துதி பாடல்கள் உங்களுக்கு தெரியுமா அதை நீங்கள் அம்பாள் முன்னால் பக்தியோட உட்காந்து சொல்லிட்டு தூப தீப நைவேத்தியம் காமிச்சு அம்பாளை வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரார்த்தனைகளை